நேற்று ட்ரேட் சென்டருங்க எக்ஸிபிஷன் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து பார்த்த உடனே செமையாக இருந்தது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை மேன். அட்லீஸ்ட் யூடியூப்ல போடுறதுக்காவது நம்மளால் ஏதாவது கொடுப்பாருன்னு நினச்சேன். எப்பயுமே நம்ம தாங்க கெத்து. நெக்ஸ்ட் இயர். ஹாய், இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் கிளீனிங் மோட்டிவேஷன் அண்ட் லாஸ்ட் vlogல உங்ககிட்ட சொன்னபடி எக்ஸிபிஷனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப டீப் கிளீனிங் எல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் கிச்சனோட கேபினெட்ஸ் மாத்திரம் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா குக்கிங் முடிச்ச உடனே எவ்ரிடே நான் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்காதுங்க. ஸோ டீப் கிளீனிங் எல்லாம் எனக்கு ஆஃபனாக தேவைப்படாது. ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி ஒர்க்கு. பட் அன்றைக்கி வந்து நினச்சதை விட ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துருச்சுங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அன்றைக்கி அரவிந்தும் எனக்கு ஹெல்ப்க்கு இல்லை. ஸோ வீக் டேஸ்ன்றதுனால அரவிந்த் வந்து அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருந்தார். ஸோ நானே வீடியோ பண்ணிவிட்டு க்ளீனிங் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் பக்கத்தில் இருக்கிற அப்பர் கேபினெட் தாங்க இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் அன்றைக்கி வாஷிங் மிஷின் ஆன் பண்ணலன்ற ஞாபகமே இல்லைங்க. ஞாபகம் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் திங் அதை ஆன் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நாள் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணலன்னா கூட நெக்ஸ்ட் டே வந்து அவ்வளோ அக்யூமுலேட் ஆகிடுங்க. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து நிறைய மாற்றிட்டே இருப்பேன். கிச்சனில் குக்கிங் முடித்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வந்து இன்பிட்வீன் எனக்கு whenever I feel sweat I used to change. ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து இப்போ கீழே இறக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த இடம்லாம் கிளியர் பண்ணால் தான் நம்மளால் க்ளீனாக அதை வைப் பண்ண முடியும். கிச்சன் கிளீனிங்க்கு ஜஸ்ட் டிஷ் வாஷர் லிக்விட் மாத்திரம் தாங்க யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னடா டக்குன்னு ஃப்ரேம் மாறிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்போ தாங்க டக்குன்னு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் இருக்குது. 3 o'clock இங்கே ரிசப்ஷன். கம்ப்ளீட்டாக மறந்தாச்சு பிகாஸ் ஐ டென்ட் கீப் ரிமைண்டர் ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக மறந்துச்சுங்க. ஒரு 3:10 தான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஐயோ எனக்கு 20th ஆச்சே, கம்ப்ளீட்டாக மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அந்த ஒர்க் அப்படியே சைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ 20 minutes தாங்க எடுத்தேன். டைம் இப்போ வந்து எக்ஸாக்டாக 3:30 ஆகுது. ஜஸ்ட் குயிக்காக 20 minutes ஐ காட் ரெடி. அண்ட் இன்றைக்கி நான் போட்டிருக்க சல்வார் தான் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு. இது வந்து நான் ஐ திங்க் ட்ரெண்ட்ஸ் ஆர் மேக்ஸுங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் வெல் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜீனோட தான் பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த துப்பட்டா வந்து நாங்கள் ஹைதராபாத் ட்ரிப் போனப்போ வாங்கியிருந்தேங்க. ஸோ இவ்வளோ தான். அண்டு நேற்று எக்ஸிபிஷன் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணதாங்க இந்த செப்பல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ கோயின்சிடன்ஸாக இந்த காஸ்டியூம்க்கு வந்து சூப்பராக மேட்சாக இருக்குது. அண்ட் இன்னொன்றுங்க, இந்த இயர்ரிங் ஆல்சோ நேற்று ட்ரேட் சென்டருங்க எக்ஸிபிஷன் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ எல்லாமே இன்றைக்கி லக்கிலி எனக்கு என்னோட காஸ்டியூம்க்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே க்ளீனிங் பண்ணுறப்ப உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாய். வந்த உடனே பார்த்தீங்க இல்லையா, இமீடியட்டாக க்ளீனிங் ஒர்க் தான் போகணும்னு நினச்சேன். பட் இமீடியட்டாக போனால் மைண்ட் ஒரு போல் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஒரு குட்டி வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கீழே இறங்கியிருந்தோம். ஸோ இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ தான் மேலே வந்திருக்கேன். அண்ட் போகிற அவசரத்தில் டைம் ஆனதுனால எதையுமே எடுத்து உள்ளே வைக்கலைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி வந்து டின்னருக்குமே நான் ஆஃப்டர்நூன் ரைஸ் இருக்கிறதுனால ஸோ டின்னர் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணுற வேலைலாம் இல்லைங்க. க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோடய மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்க. அப்போ தான் என்னால் ரிலாக்ஸாக பண்ண முடியும். இந்த மேக்கப்போடலாம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் செய்ய முடியாது. ஸோ நான் எப்படி மேக்கப் வந்து க்ளீனப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஹெவியாக மேக்கப் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து
நார்மலி ஐ யூஸ் கார்னியர் கிளென்சிங் வாட்டருங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வைப் ஆஃப் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப ஸ்லைட்டாக மேக்கப், இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம் அந்த டைம்லாம் ரொம்ப மைல்டாக தான் நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து ஐ ஜஸ்ட் க்ளீன் இட் வித் கோகனட் ஆயிலுங்க. அது வந்து இன்றைக்கி வந்து மேக்கப் வைப்பிங் டிஷ்யூஸ் இல்லாததுனால ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ப்ரீமியர் டிஷ்யூஸ் விச் ஐ பாட் இன் டிமார்ட். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஸோ அது தீர்ந்து போனதுனால ஐ எம் யூஸிங் திஸ் சாஃப்ட் டிஷ்யூ யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் கோகனட் ஆயில் அண்ட் க்ளீன் இட் ஆஃப். உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னபடி என்னோட கிச்சன் அந்த அளவுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்காதுங்க. ஸோ ஜஸ்ட் கிளீனிங் வித் டிஷ்வாஷர் லிக்விட் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. கட்லரி அண்ட் ஆயில் புல் அவுட் ட்ரே வரையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதை சிங்க்ல வாஷ் பண்ணிட்டு ட்ரை செஞ்சுட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். குட் ஃபுட் அண்ட் அ வார்ம் கிச்சன் இஸ் வாட் மேக்ஸ் அ ஹவுஸ் அ ஹோம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கிச்சனை நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தரோட கிச்சனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப க்ளீனான பர்சன்னு சொல்லிட்டு. அரவிந்தோட மீட்டிங் கால்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே என்னோட வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து அரவிந்த் அந்த கேபினெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காருங்க. நான் இப்பதான் வார்ட்ரோப்ல இருந்து இந்த லைனர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எப்போ வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா 2 years ஆயிடுச்சுங்க. பெங்களூர் ஐக்கியால வாங்கின லைனர், அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ பாருங்க, கவர் கூட இன்னும் சீல் கூட ஓப்பன் பண்ணல. இதோட ப்ரைஸ் வந்து 199 rupees. ஸோ இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து இதை எடுத்து போடணுன்ற தாட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து மெஷர் பண்ணிட்டு கேபினெட் சைஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் போடலாம். ஃபர்ஸ்ட் நான் எந்த இடத்துக்கெல்லாம் எனக்கு அந்த லைனர்ஸ் தேவைப்படுதோ அந்த கேபினெட் சைஸை வந்து மெஷர் பண்ணிட்டு இப்போ பென்சிலில் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே நீங்கள் லைனர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஸ்பைரலாக இருக்குங்க இந்த லைனர்ஸ் எல்லாமே. நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணால் சம்டைம்ஸ் அது ரொம்ப இன்சைடில் போகிறப்படி இருக்கும், கம்ப்ளீட்டாக அந்த கேபினெட்டுக்கு கவர் ஆகாது. வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஸ்டூல். அது வந்து அப்பர் கேபினெட்ஸ் எல்லாம் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனலுங்க. என்னோட லாஸ்ட் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை வந்து ஐ பாட் அண்ட் ட்ரேட் சென்டர் எக்ஸிபிஷன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. அது எல்லாமே ஈக்குவல் சைஸ் ஆஃப் ஷெல்ஃப்ஸ்ன்றதுனால ஒரு ஷெல்ஃபோட மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேம் சைஸ் வந்து எத்தனை நமக்கு லைனர்ஸ் தேவைப்படுதோ ஸோ அத்தனை லைனர்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கேபினெட்டுங்க. ஸோ இது எல்லாமே டவுன் கேபினெட்ல இருந்து தான் இப்போ மேலே வந்திருக்கு. இது வந்து சேஞ்ச் பண்ணல, ஆல்ரெடி இந்த ஜூஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அது அப்படியே இருக்கு. அண்ட் இது போல் அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து கிச்சன் ஒரே போல் பார்க்கறதுக்கு ஐ டோன்ட் லைக். இது போல் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அம்மா எப்போ வந்தாலும் சொல்லுவாங்க, லாஸ்ட் டைம் வந்து நான் அங்கே பார்த்தேன், இப்போ இந்த ஐட்டம் வந்து வேறு இடத்துல மாறி இருக்கு, என்னால் கண்டுபிடிக்கவே முடியறதில்லைன்னு சொல்லுவாங்க. நகைக்கடை போல் நீ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஐ லவ் டூயிங் தட். ஏன்னா எனக்கு வந்து ஒரே இடத்துல பார்க்குறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்க. ஐ எம் தட் சார்ட் ஆஃப் பர்சன். திங்ஸ் வந்து அங்கங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஐ மீன் என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் ஹாப்பி இன் தட். ஸோ இப்போ இந்த கேபினெட் முடிச்சுட்டு இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் ஐக்கியாவில் வாங்கின ஜிப்லைன் ஐ மீன் லைனர்ஸ் எல்லாமே இன்னும் போடலைங்க, இனிமேல் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு டுடே இஸ் அ ரைட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் ஆக போகுது இன்னைக்கு நமக்கு. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட் வில் டேக் ஒரு 3 hours எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுதோ ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்க்கலாம். பிகாஸ் இங்கெல்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காதுங்க. ஏன்னா மெயின் ரீசன் என்னென்னா
நமக்கு க்ளோஸ்ட் கேபினெட் அதனால ரொம்ப ஸ்டிக்னஸ் இருக்காது. 12 ஆயிடுச்சுங்க நாங்கள் க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. அண்டர் சிங்க் ஏரியா மாத்திரம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க க்ளீன் பண்ணேன். அண்ட் உங்ககிட்ட சொன்னபடி இப்போ எக்ஸிபிஷனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க எக்ஸிபிஷனில். அன்னைக்கு அதான் சொன்னேன், ரொம்ப க்ரௌட் ஆனதுனால நான் நெக்ஸ்ட் ஷாப் பண்ணது வந்து வீடியோவே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வந்து திஸ் பியூட்டிஃபுல்லான பேம்பூ மல்டிபர்பஸ் பவுலுங்க. இது வந்து பார்த்த உடனே செமையாக இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் டைம் எல்லாம் நான் போனப்போ இந்த பேம்பூ பவுலெல்லாம் பார்க்கல. மேபி நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஈவன் நீங்கள் அழகாக டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ்க்கோ அதர்வைஸ் ஆட்டா நீட் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈவன் டெக்கார் பீஸு கூட அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஆஸ்தட்டிக்காக தெரியுது இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை வந்து அவங்க வெயிட் போட்டுட்டு தாங்க அதுக்கு ப்ரைஸே கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பிளேட்ஸ்க்கு அண்ட் இது போல பேம்பூ பவுல்ஸ்க்கெல்லாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க வந்து இது அவன் சேஃப்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது ஐ மீன் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு அவன்லலாம் வைக்கலாமான்னு ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் இதை நீங்கள் ஆல்ரெடி என்னோட விளாக்ஸில் இப்போ லாஸ்ட் டைம்லேருந்து பார்த்துட்ருப்பீங்க, ஒரு 2 to 3 விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. பேம்பூ ஜூஸருங்க. ஸோ இதுவுமே செம ஃபங்க்ஷனலாக இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லாக்கிங் சிஸ்டத்துக்கு வந்து இந்த ஒரு வாட் இஸ் திஸ் சர்வே லீக் ப்ரூஃப்காக ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க இன்சைடில். அது வந்து ப்ராப்பராக இல்லைங்க, ரொம்ப லூஸாக இருக்குது, அப்படியே வந்துடுது. ஸோ ஐ எம் நாட் யூஸிங் திஸ், ஐ எம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ். ஏன்னா இது ஆல்ரெடி நான் சில வாட்டர் பாட்டில்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போலாம் நமக்கு வருது இல்லைங்க இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து அந்த லிட்டுக்கு இது போல் கொடுக்குறாங்க ரப்பர். சம்டைம்ஸ் நம்ம குடிக்கிறப்ப இட் இஸ் கெட்டிங் இன்டு அவர் மவுத். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அதை கொடுத்து அனுப்புறீங்கன்னா ப்ளீஸ் பி சேஃப். பெட்டர் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதர்வைஸ் நீங்கள் வேற ப்ராப்பராக இருக்கிறத வந்து நீங்கள் அவங்களுக்கு பார்த்து நீங்கள் அனுப்புங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். பிகாஸ் ஐ ஃபேஸ்ட் இட். அது போல் நான் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு வாட்டி ஆக்சுவலாக மவுத் உள்ள போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட். அதர்வைஸ் இட் இஸ் வெரி ஃபங்க்ஷனலுங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ரப்பர் மாத்திரம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, மில்க் ஷேக் தான் எடுத்துகிட்டு போனுங்க. மேபி ஜூஸருக்கு வந்து ஐ மீன் லிக்விடாக எடுத்துகிட்டு போனால் லீக் ஆகுமோன்னு எனக்கு தெரியல. ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ தட் திங். பவுலுமே பார்த்தீங்கன்னா அழகாக செரமிக் லுக் கொடுக்குதுங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனலான திங் என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நமக்கு சம்மரே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. எனிவே எப்போ இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு தாங்க. மழை காலத்துலலாம் அழகாக நீங்கள் வீட்டு உள்ளேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டிமார்ட்லலாம் வாங்குறோம் இல்லைங்களா, போல் ஹூக்ஸ் வந்து நம்ம ஒரு வால் டு இன்னொரு வால்க்கு வந்து ஐ மீன் ஹூக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நிறையா சின்ன சின்ன க்ளோத்ஸ்க்கெல்லாம் நமக்கு எமர்ஜென்சிக்கு வேணுமானா இந்த ரூம்லையாவது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருந்தது. பட் ஒரே ஒரு திங் என்னென்னா, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். திஸ் இஸ் அயனுங்க. ஸோ ப்ராபப்ளி லாங் யூஸில் வந்து ரெஸ்ட் ஆகும். திஸ் ஒன்னுங்க, இது வந்து ஆல்ரெடி இது என்னென்னா டிஷ் வாஷ் க்ளீன் பண்ணுற ஸ்க்ரப்பர் தான். ஆல்ரெடி அத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹோம் டவுனில். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இந்த வாட்டி நான் வாங்கிக்கிட்டேன். நிறையா வந்து நமக்கு கேர்ள்ஸ் லேடிஸ் ஐட்டம் நிறையா இருந்ததுங்க. ஆக்சசரிஸ் எல்லாமே செம்ம கூட்டங்க அங்கே. எல்லாமே நல்லா ரொம்ப நேரம் நின்று என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஐ பாட் திஸ் 2 பியூட்டிஃபுல் கிளாத்ஸ். ஸோ திஸ் இஸ் பர்பிள், லைட் பர்பிள் அண்ட் ப்ரௌன் கலர். ஸோ இந்த 2 வாங்கியிருந்தேன். பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எப்பவுமே இது போல தான் ரெகுலர் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதை வாங்கியிருந்தேன் நான். அண்ட் திஸ் பட்டர்ஃப்ளை கிளச்சுமே சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. கேன் யூ see this guys? ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் ஸோ திஸ் ஒயிட் ஸ்டட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு ஆப்வியஸாக ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட க்ளோதிங்குமே நிறைய ஒயிட் வச்சுருக்கேன். இது இட்ஸ் நாட் பியோர் ஒயிட்டுங்க, க்ரீம் கலர் போல். நமக்கு ஜீனுக்கு எல்லாமே வந்து இந்த ஆக்சசரிஸ் வந்து சூப்பராக சூட் ஆகும். ஈவன் சாரீஸ்க்கு, ஃபேன்சி சாரீஸ்க்குமே போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை ஐ பாட் திஸ் ஒன். அண்ட் திஸ் ஒன் ஒரு 2 to 3 எடுத்துக்கிட்டாங்க ஸ்டட்ஸ் எல்லாமே. ஸோ இது ரெண்டுமே ஸ்டட் பேட்டர்ன் தான். ஸோ இந்த 2 ஸ்டட் இது எல்லாமே ஜீனுக்கு, வெஸ்டர்ன் வேர்க்கெல்லாம் சூப்பராக சூட் ஆகுங்க. இது வந்து ட்ராப்ஸுங்க. ஸோ கேன் யூ see this guys? ஸோ இது சூப்பராக இந்த ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஒயிட் அண்ட் ராயல் ப்ளூவில் வந்து செமையாக இருந்தது காம்பினேஷன், ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இமீடியட்டாக அதை எடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலி
இந்த பேட்டர்னில் என்கிட்ட இல்லைங்க இந்த நெக் பீஸ். சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் நான் இதுவரை இந்த பேட்டர்ன் வேர் பண்ணதில்லை. ஸோ திஸ் ஒன் கைஸ். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டி வேர் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ஸ்டட் வந்து தேடிட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஸோ ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க, கிடைக்கவே இல்லை எனக்கு. ஏன்னா இதுக்கு வந்து ஹேங்கிங் பேட்டர்னில் போட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டட் டைப்பில் போட்டால் தான் இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். கலருமே மேட்ச் ஆகலைங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் எப்பயாவது நமக்கு ஆன்லைனில் கிடைச்சாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐ கேம் பேக். இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கைஸ். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு. சீரியஸாங்க ஒரு vlog எடுக்கணும்னா எத்தனை விஷயத்த வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்தேன்னா இமீடியட்டாக எனக்கு அந்தந்த இடத்துல வச்சிடணும். பட் இப்போல்லாம் vlog எடுக்கணுன்றதுக்காகவே ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ விஷயம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இன்றைக்கான vlog இவ்வளோதாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சதுன்னா குட்டியாக லைக் போடுங்க. அண்ட் கைஸ் மறக்காமல் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தட் வி கேன் இன்ட்ராக்ட் மோர். அண்ட் கைஸ் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சது டேட் பார்த்தீங்கன்னா Feb 14ங்க. Feb 14னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன டேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன கேமரா பண்ணிட்டுருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஓடோ என்ன டேனே தெரியல நம்ம ஆளுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் என்னோட வீடியோ வந்து ஜஸ்ட் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேங்க. இவருக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஒரு விஷாவது பண்ணுவாரான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்மால் கிஃப்ட் அரவிந்துக்கு வீட்டில் இருக்கிறதாங்க கொடுத்துருக்குறேன். எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை மேன். தேங்க்யூ ஸோ மச். வெறும் தேங்க்ஸ் தாங்க, கிஃப்ட்ன்றதே இல்லை. ஸோ ஞாபகம் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஹார்ட். நத்திங் வாட் ஃபார்காட். ஸோ இந்த வாட்டியாவது ஏதாவது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் யூடியூப்ல போடுறதுக்காவது நம்மளால் ஏதாவது கொடுப்பாருன்னு நினச்சேன். ஃபைனலி எப்பயுமே நம்ம தாங்க கெத்து. நெக்ஸ்ட் இயர். தட்ஸ் ஆல். பாய்.